வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நைஜீரியா நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் இன்று மேற்கொள்கிறார். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 7% அதிகரித்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பெண் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்கான சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நைஜீரியா இடையே இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி நைஜீரிய அதிபர் போலோ அகமது டினிபுடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. நைஜீரியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடையேயும் பிரதமர் உரையாற்ற உள்ளார். முன்னதாக நேற்றிரவு நைஜீரியா சென்ற பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு அபுஜா நகரின் திறவுகோல் வழங்கப்பட்டது. அப்போது மராத்தி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியதற்காக அங்கு வசிக்கும் மராத்தி சமூகத்தினர் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், நைஜீரியா வாழ் இந்திய மக்கள் தங்கள் தாய் மண்ணின் மீது கொண்ட கலாச்சார உறவுகளையும் பண்பாட்டு பிணைப்பையும் இது பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். 17 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நைஜீரியா செல்வது இதுவே முதல் முறையாகும். தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரேசில் ரியோடி ஜெனிரோவில் நாளை நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். உலகளாவிய பிரச்சினைகளில் இந்தியாவின் நிலைப்பாடுகளை அவர் இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளார். இதன் ஒரு பகுதியாக பல்வேறு நாட்டு தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரே கட்டமாகவும், ஜார்க்கண்டில் 2வது இறுதிக்கட்டமாகவும் வரும் புதன்கிழமை நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அங்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அக்கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து நாக்பூர், கொல்ஹாப்பூர், சங்லி ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார். பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா ஜார்க்கண்ட் மாநிலம் சிந்திரி, கோமியா, நலா ஆகிய இடங்களில் தேர்தல் பேரணிகளில் பங்கேற்கிறார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ராஷ்டிரிய ஜனதாதள் உள்ளிட்ட கட்சித் தலைவர்களும் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து இன்று பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிக்கின்றனர். இத்தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்படும். இந்தியாவின் கனரக தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-20 இஸ்ரோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் மூலம் அமெரிக்காவின் கேப் கெனாராவிலில் இருந்து வரும் செவ்வாய்க்கிழமை விண்ணில் செலுத்துகிறது. நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கு இணைய இணைப்புகளை அளிப்பது உள்ளிட்ட சேவைகளை வழங்கும் இந்த செயற்கைக்கோள் அடுத்த 14 ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார். இதனிடையே பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஒடிசா மாநிலம் டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து தொலைதூர ஹைப்பர்சானிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. இந்த ஏவுகணை 1500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவிற்கு உரிய பொருட்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விண்வெளித்துறையில் இது ஒரு மைல்கல் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கடல்சார் கண்காணிப்பு முயற்சிகளுக்கு ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க நாடுகள் தங்கள் முழு ஆதரவை அளிப்பதாக தெரிவித்துள்ளன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற இந்நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சக பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில், இந்தோ பசிபிக் பகுதிகளில் கள விழிப்புணர்வை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் அடுத்த ஆண்டு தொடங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்க உள்ளது. பிரதமராக மீண்டும் டாக்டர் ஹரிணி அமர சூர்யா பொறுப்பேற்க உள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்கே முன்னிலையில் 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். 55வது சர்வதேச திரைப்பட விழாவின் நடுவர் குழு தலைவராக ஹிந்தி திரைப்பட தயாரிப்பாளர் அசுதோஷ் கௌரிக்கர் நியமிக்கப்பட்டுள்ளார். கோவாவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் இந்திய பனோரமா சார்பில் 25 திரைப்படங்களும் 20 ஆவணப்படங்களும் திரையிடப்பட உள்ளன. சுதந்திர வீர் சவார்கர் திரைப்படம் முதலில் திரையிடப்பட உள்ளது. சர்வதேச திரைப்பட விழா வரும் 20ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை கோவாவில் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 7% அதிகரித்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெண்களின் சமூக பங்களிப்பை மேம்படுத்தும் வகையில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார்.
புதுமை பெண் அப்படின்ற திட்டம். உயர்கல்வி படிக்கணும், அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கிட்டு கிட்டத்தட்ட 2 லட்சம் மாணவிகள் வருடந்தோறும் பயன்பெற்று வராங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோடு இருக்கக்கூடாது, தரமான உணவு. இந்தியாவிலேயே முதல் முறையா முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் தான் துவங்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். பெண் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்கான சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1,75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய கட்டிடங்கள் மற்றும் பிரிவுகளை திறந்து வைத்து பேசிய அவர், இம்மருத்துவமனையில் இவர்களுக்கான 5 ஓய்வறைகள் கொண்ட பிங்க் ஜோன் மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 2553 மருத்துவர் காலி பணியிடங்களுக்கான தேர்வுகள் வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ளதாக கூறிய அமைச்சர், கிராம செவிலியர் பணியிடங்களுக்கும் தேர்வுகள் நடத்தப்படும் என்றார். திருநெல்வேலியை பொறுத்தவரை 5 கோடி ரூபாய் செலவில் முழு உடல் பரிசோதனை பிரிவு கட்டிடம் ஒன்றும், 2.25 கோடி செலவில் கண் சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும், 1,09 லட்சம் மதிப்பீட்டில் பன்னோக்கு பல்மருத்துவ சிகிச்சை கட்டிடம் ஒன்றும் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் பகுதியில் 15 கோடி ரூபாய் செலவில் அந்த அரசு மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் நலன் கருதி பல்வேறு நவீன வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 110 கோடி ரூபாய் மதிப்பில் இம்மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் 1,30 லட்சம் ரூபாய் மதிப்பில் நோய் தொற்றை எளிதில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சை முறையை தெரிவிக்கும் கருவி மற்றும் 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் புனரமைக்கப்பட்ட மின்தூக்கி உள்ளிட்டவைகளை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்த முகாம் இன்றும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் நடைபெறுகிறது. இம்முகாம் வரும் 23, 24 ஆகிய தேதிகளிலும் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை இதன் கண்காணிப்பு அலுவலர் திருமதி சோபனா இன்று ஆய்வு செய்தார். கார்கில் போரில் பங்கேற்ற பாதுகாப்பு படையின் சென்னை பொறியாளர் குழு சார்பில் கார்கில் வெற்றியின் 25 ஆண்டு நிறைவை ஒட்டி மதுரையில் இன்று இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளாட்சி தினத்தையொட்டி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வரும் 23ஆம் தேதி கிராம சபை கூட்டங்கள் நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6893 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 9154 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 11000 கன அடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். பீகார் ராஜ்கீரில் ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. அரையிறுதிப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமையும் இறுதிப் போட்டி வரும் புதன்கிழமையும் நடைபெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நைஜீரியா நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் இன்று மேற்கொள்கிறார். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 7% அதிகரித்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார்.
பெண் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பிற்கான சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.